बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिल हक़्क़ि बशीरन व नज़ीरा अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद अम्मा बाद फ़इन्न खैरल हदीस किताबुल्लाह व खैरल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम शर्रल उमूरि मुहदसातुहा कुल्लु मुहदसतिन बिदअह कुल्लु बिदअतिन ज़लाला व कुल्लु ज़लालतिन फिन्नार फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर्रजीम या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून व क़ाल अय्ज़न या अय्युहन्नासु इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा वक़ाल अय्ज़न या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அல் கனூத், நிராசை அடைதல் அல்லது விரக்தி அடைதல் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடிய இஸ்லாமிய சமூகம் மட்டுமே நிராசை அல்லது விரக்தி என்ற நிலைக்கு சென்றாலும் அதிலிருந்து விடுபட்டு அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வை சார்ந்து வாழக்கூடியவர்களாக மாறிவிடக்கூடிய வாய்ப்பை இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு மிக தெளிவாக தருகிறது. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும், நோய்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய பாதிப்புகள் வந்தாலும், பேரிடர்கள் வந்தாலும், எது வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இஸ்லாமிய சமூகத்திற்கு மட்டுமே அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். ஆனால் அந்த இஸ்லாமிய சமூகம் அதை நம்பியிருக்கிறதா, அதை புரிந்திருக்கிறதா என்பதுதான் இன்றைய தலைப்பினுடைய வினா. அது இல்லாத காரணத்தினால்தான் விரக்தியும் நிராசைக்கும் செல்லக்கூடியவர்களாக இஸ்லாமிய சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. மாற்றார்களை பொறுத்தவரை அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. யார் இல்லை? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லை. கடவுள் நம்பிக்கை பலவாறாக இருக்கிறது. கடவுள்களுக்கே அவர்களே உதவி செய்யக்கூடிய அவலநிலைகள்லாம் இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய கடவுளை பொறுத்தவரை, உலக மக்களுடைய கடவுள் அல்லாஹ்வை பொறுத்தவரை, அவன் சொல்லக்கூடிய அவனுடைய நம்பி வாழ்ந்த மக்கள் இந்த உலகத்தில் நிராசை இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு சென்று வாழ்ந்திருக்கிறார்களே, அதனுடைய பாடங்களை எல்லாம் படித்தால் நிராசை என்பதற்கான வேலையே கிடையாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரா அஸ்-ஸுமர் 53வது வசனமாக சொல்கின்ற பொழுது, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்து கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நிராசை ஆகிவிடாதீர்கள் அப்படிங்கிறான். அல்லாஹ்வுடைய அருள் என்பது நிரம்பி கிடக்கிறது. அல்லாஹ் 100 பங்கு அருளை வைத்து ஒரே ஒரு பங்கு தான் இந்த உலகத்தில் இவ்வளவு பேருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான், இனியும் கொடுப்பான். அவ்வளவு பெரிய அந்த அருளுக்கு சொந்தக்காரன் தான் சொல்கிறான், நீங்கள் நிராசைக்கு போயிடாதீங்க.
உங்களுக்கு நிராசை என்பது வந்துவிடக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய செய்தி. சரி, ஒருவேளை நான் நிராசைக்கு சென்று விட்டால் என்ன? அதையும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எச்சரிக்கிறான். வலா தையஸு மிர் ரஹில்லா இன்னஹு லா யயஸு மிர் ரஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன். சூரா யூசுஃப்ல 87வது வசனம். அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நிராசையாகக்கூடாது. அப்படி அல்லாஹ்வுடைய அருளில் நிராசையாகக்கூடியவர்கள் காஃபிர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இறை மறுப்பு கொள்கைக்கு உடையவர்கள், இறைவனை நிராகரித்தவர்கள் என்று அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கிறான். அது உங்களுக்கு வந்தால்தான் தெரியும் என்ற பதிலும் இருக்கிறதே, அதெல்லாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு வந்தாலும் எதிர்கொள்ள வேண்டும். உபதேசம் செய்யக்கூடியவர்களுக்கு வந்திருக்கிறதா வரலையா அது தெரியாது. ஆனால் அப்படி போய் நீங்கள் உபதேசம் செய்தால் அது உங்களுக்கு வந்தால் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனவேதனையை, ஒரு விரக்தியை, ஒரு நிராசையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக பார்க்குறோம். இப்படி வெளிப்படுத்துவதும் குஃப்ர் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அதே போல் அடுத்து அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை என்ன? வமன் யக்னுது மிர் ரஹ்மத்தி ரப்பிஹி இல்லல்லாலூன். அல்லாஹ்வுடைய அந்த அருளில் நிராசையாகக்கூடியவர்கள் வழிகேடர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். முதல்ல காஃபிர்கள் அப்படிங்கிறான், அடுத்து வழிகேடர்கள் அப்படிங்கிறான். நீங்கள் வழிகேட்டில் இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் நம்பிக்கை கொள்ளாதவர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கை செய்யக்கூடிய செய்தியாக நம்ம பார்க்குறோம். அதனால்தான் பல்வேறு நபிமார்களுடைய வரலாறு இந்த நிராசை அப்படிங்கிறது, இந்த உலகத்தில் எதற்கு போவோமோ அதுபோன்ற ஒரு சூழலுக்கு அவர்கள் தள்ளப்பட்ட பொழுதும் கூட அந்த நிராசை அல்லது விரக்தி என்ற நிலையிலிருந்து அவர்கள் விடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பாடத்தை அல்லாஹ் தர்றான். கடைசியாக நம்முடைய இறை தூதர் அவர்களை பின்பற்றிய உத்தம தோழர்களுக்கும் அதுபோன்ற நிகழ்வுகள் வருது. அவர்களும் அந்த நிராசை என்ற அந்த நிலையிலிருந்து விடுபட்டு தங்களை பாதுகாத்து கொண்டார்கள் என்பதுதான் வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, குர்ஆனும் சுன்னாவும். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு எல்லாமே தெரியும். அவர்களுடைய வரலாற்றில் இன்றைக்கி உலகத்தில் குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் வேதனைப்படுறோம். அப்படி தானே? குழந்தை இல்லாதவர்களுக்கு மனவேதனை, எனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி. குழந்தை உள்ளவர்களுக்கு ஆண் குழந்தையாக கொடுத்திருந்தால் பெண் குழந்தையே இல்லை என்று வேதனை, பெண் குழந்தையாக கொடுத்திருந்தால் எனக்கு ஆண் குழந்தை இல்லையே என்று வேதனை. இரண்டும் கொடுத்தவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள், அது வேறு பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆக கொடுத்தவர்களிலும் பிரச்சனைகள் இருக்கிறது, அவர்களுக்கும் ஒரு விரக்தி, ஒரு நிராசை இருக்கிறதே. இந்த நிராசைக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் எது வரைக்கும் கேட்போம்? 25 வயசில் கல்யாணம் முடிக்கிறோமா? 30 வயசுக்குள்ளே ஒரு 2-3 பிள்ளையை பெற்று எடுத்துக்கிறோமா? அல்லது பிள்ளையே வரலையா முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறது, ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது, அதுக்கடுத்து ஒரு விரக்தி நிலைக்கு வந்தார். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த விரக்தி நிலைக்கு போனாங்களா? நிராசைக்கு போனாங்களா? ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், எனக்கு அழகான குழந்தைய கொடுன்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் அல்லாஹ் எப்போ கொடுத்தான்? இன்னைக்கு இதை கொடுத்தா சமூகம் ஏற்பதற்கு தயாராக இல்லை, அப்படித்தானே? 50 வயதில் 60 வயதில் ஒருவருக்கு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தா ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியம் இல்லை, திராணி இல்லை. 25 வயதில் கல்யாணம் முடித்திருக்கிற, 28 வயசில் கல்யாணம் முடிச்சிருக்கிற, 29வது வயசில் எனக்கு புள்ள வேணும் என்று எதிர்பார்க்கக்கூடிய சமூகமாக இருக்கிறோம். அது இறையடியார்கள் அல்லாஹ்வை ஏற்றவர்களுக்கு அப்படி இருக்கக்கூடாதுங்கிற மிகப்பெரிய பாடத்தை இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தர்றான். அப்போ சுவை செய்தி சொல்ல வந்தாச்சு, உங்களுக்கு அழகான குழந்தையை கொடுக்க போகிறோம். இன்னானு பஷிருக்கு பி குலாமின் ஹலீம், நல்ல சாந்தமான அழகான குழந்தையை உங்களுக்கு கொடுக்க போகிறோம்னு சொல்லி சுப செய்திக்காக வேண்டி சொல்லும் பொழுது, நான் இதற்கு மேல் குழந்தை பெறுவேனா? நானோ மலடியாக இருக்கிறேன், ஷேகுன் கபீர், என்னுடைய கணவரோ வயோதிகராக இருக்கிறார். அப்போ இந்த உலக மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறோமோ, இந்த வயசில் குழந்தை பாக்கியம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம்ல, அது எல்லாத்துடைய காலங்காலமாக இருக்கக்கூடிய இயல்பு. அந்த இயல்பான நிலைமையை தொட்டு வைத்து தான் கேட்கிறார்கள், சொல்கிறாங்க. அலிது அன அஜூசும் வஹாதா பஅலி ஷேഖன் கபீர், நான் மலடியாக இருக்கிறேன், நான் எப்படி குழந்தை பெற்றெடுப்பேன்? இவரோ வயோதிகராக இருக்கிறாரே என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய கட்டளை தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு பின்னாடி தான் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். அப்போ அது வரைக்கும் நீங்கள் இறக்குற வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னாலும் விரக்திக்கு போகக்கூடாது, நிராசைக்கு போகக்கூடாது, கேட்டுக்கிட்டே இருக்கணும்.
அதை பற்றி கெட்ட எண்ணங்கள் வரவே கூடாது. எனக்கு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தரலையே என்று சொல்லி நிராசைக்கோ விரக்திக்கோ போவது இருக்கிறது, அது இறை விசுவாசிக்க அழகல்ல என்ற பாடத்தை தான் இஸ்லாம் தருகிறது. அது குஃப்ரு என்று சொல்லக்கூடிய இறை மறுப்பாளர்களுக்கு உண்டான கொள்கைன்னு சொல்லி இஸ்லாம் வேறுபடுத்துது. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை, அவர்களுடைய அந்த குழந்தை பாக்கியம் இல்லை என்ற நிலை அவர்களுடைய வயோதிகம் வரை வந்து கூட அதில் அவர்கள் நிராசையாகவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் அவர்களுடைய வரலாறாக இருக்கிறது. அதே போல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாற்றில் பாடம் என்ன, எவ்வளோ பெரிய நிராசை இருக்கணும். ஏன்னா கொடுங்கோலனுக்கு எதிராக அங்கே பிரச்சாரம் செய்தாச்சு. அவனுக்கு எதிரான ஒரு சவால், நீங்கள் கொண்டு வந்ததை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி எங்கள்கிட்ட இருக்கிறாங்க சூனியக்காரர்கள் சொல்லி கொண்டு வந்து அங்கேயும் போட்டாச்சு. சூனியக்காரர்கள் தோற்றுவிட்டார்கள். சத்தியம் அங்கே ஜெயிக்கிறது, அற்புதம் ஜெயிக்கிறது, மோஜிசாத் ஜெயிக்கிறது. இதற்கு பின்னாடி என்ன செய்கிறாங்க, தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஓடுறாங்க. இது எவ்வளோ பெரிய நிலைமை பாருங்க. அவன் எது வேண்டாலும் செய்வான், கொல்லக்கூடிய ஆள் தான் அவன், கொள்வதற்கு தயாராகிட்டான். இப்போ தப்பிச்சு ஓடணும். ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது இவன்கிட்ட தப்பிச்சா போதுன்னு ஓடும்போது பார்த்தீங்கன்னா இடையில் தண்ணீர் குறுக்கிடுகிறது. இந்த நேரத்தில் உங்களையும் என்னையும் நினைத்து பாருங்கள், இன்றைய இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள், எவ்வளோ பெரிய நிராசைக்கு எவ்வளோ பெரிய விரக்திக்கு போயிடுவோன்னு சொல்லி போனார்கள். அந்த மக்கள் போனார்கள். ஃபலம்மா தரா அல் ஜமானி கால அஸ்ஹாபு மூசா இன்னால முதரக்கூன். அவங்க பின்னாடி வந்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அந்த மக்கள் சொன்னாங்க, அவர்கள் எங்களை நெருங்கி விட்டார்கள். அப்போ என்ன அழுத்தமான ஒரு நம்பிக்கை பாரு. கல்லா, விஷயம் அவ்வாறல்ல. இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என் இறைவன் என்னோடு இருக்கிறான், எனக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னாலும், என்னோடு இருக்கிறான் மட்டுமல்ல எனக்கு வழியும் காட்டுவான், எனக்கு எது எப்படி தப்பிக்க வேண்டும் இவர்களிடமிருந்து என்று சொல்லி எனக்கு ஒரு பாதையும் தருவான் என்ற வார்த்தையை பதிவு செய்தார்கள். நிராசைக்கு போகலை. ஆனால் இன்றைக்கி எல்லாருமே டென்ஷன் அப்படி ஆன உடனே ஒரு நிராசை, ஒரு விரக்தி, அந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளப்பட்டார். அப்படி போகவே கூடாது. அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன கேட்க வேண்டும், எவ்வளோ பெரிய நம்பிக்கை கொள்ள வேண்டும், அந்த நம்பிக்கைக்குத்தான் அல்லாஹ் அங்கே அந்த நிராசைக்கான ஒரு வழியை, ஒரு உதவியை அல்லாஹ் வழங்குகிறான். உடனே சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் வகை அறிவித்தோம், உங்களுடைய கையில் உள்ள தடியால் அந்த தண்ணீரை அடியுங்கள் என்று சொல்லி அது அப்படியே ரோடு ஓட்டு கொடுக்கிறது. எவ்வளோ பெரிய அதிசயம், யோசித்து பாருங்கள். உலகத்தில் எவனாவது நினைத்து பார்க்க முடியுமா? கற்பனை கதாபாத்திரங்கள் கூட இப்படி நினைத்து பார்க்க முடியுமா? யோசித்து பாருங்கள். அன்றைய காலகட்டங்களில், இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சிகள், நுட்பங்கள், அறிவுகள் எல்லாம் வேறு மாதிரி வேலை செய்கிறது, அது வேறு. ஆனால் அன்றைய காலகட்டங்களில் அடி என்று சொன்ன உடனேயே அந்த கைத்தடியினுடைய அந்த அடி, அல்லாஹ்வுடைய அந்த அற்புதம், அல்லாஹ்வுடைய ஆற்றல் வேலை செய்கிறது. அங்கே ரோடு ஓடப்படுகிறது. அவர்கள் எல்லோரும் தப்பித்து போகிறார்கள். யார் அழிப்பதற்காக வந்தானோ அவனை அதே தண்ணீருக்குள் உள்ளே வைத்து அல்லாஹ் அழித்தான் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. நிராசையானார்களா? நிராசை ஆகக்கூடிய சமூகமா நம்ம? விரக்திக்கு போகக்கூடிய சமூகமா? எவ்வளோ பெரிய இக்கட்டு, எவ்வளோ பெரிய சிக்கல், இதெல்லாம் வரும் உலகத்தில். இதெல்லாம் எதிர்கொள்ளுங்கள் இஸ்லாமியர்கள். அதுக்குத்தானே இந்த பாடம், இந்த வரலாற்று பாடத்தை எல்லாம் எதுக்கு சொல்லித்தர்றான்? ரசனையாக கேளுங்க, ருசிச்சு கேளுங்க, படிச்சுட்டு போங்க. இப்படியெல்லாம் இந்த கூட்டங்கள் வாழ்ந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு நகன்று விடாதீர்கள். உங்களுடைய உள்ளுக்குள், இதயத்திற்குள் ஏற்றி அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வாழுங்கள் என்பதற்குத்தான் அல்லாஹ் இந்த மாதிரியான உதாரணத்தை அல்லாஹ் சொல்லித்தர்றான். அதே போல் அடுத்து பாருங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு பாருங்க. குழந்தையை கொடுத்து குழந்தையை காணாமல் ஆக்குகிறான். இது எவ்வளவு பெரிய ஒரு விரக்திக்கு போயிருப்பாங்க. இன்னைக்கு இதுவும் நடக்கத்தானே செய்யுது. குழந்தைய அல்லாஹ் கொடுக்குறான், மௌத்தாக்கிடுறான். இப்போ ஒரு மௌத்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான மௌத்து. அது நம்மால் பையன், 18 வயசு பையன் மௌத்தாகிறான். எதில் மௌத்தாகிறான்னா பைக் ஆக்சிடெண்ட்டில் மௌத்தாகிறான். சரி, பைக் ஆக்சிடெண்ட்டில் மௌத்தாகிறது யதார்த்தம் தானே நினைப்பீங்க? இல்லை, யதார்த்தம் தான். ஆனால் ஒரு வித்தியாசமான பையனாக இருந்து மரணிக்கிறான். 6 மாதத்திற்கு முன்னாடி தான்
அழுக தான் வருது. 6 மாதத்திற்கு முன்னாடி தான் பைக் ஆக்சிடெண்ட்டில் கோமாவில் இருந்து திரும்பி இருக்கிறான். ஏற்கனவே பைக் ஆக்சிடெண்ட்டுங்க, கோமாவில் இருந்து திரும்பி 6 மாதம் ஆகுது. அடம் பிடிக்கிறான், வண்டி வாங்கியே கொடுத்தாவன்னு சொல்லி. ஏதோ ஒரு பேர் போட்டுச்சு, யாவும் இல்லை. அந்த வண்டியை வாங்கி கொடுக்குறாரு, ஓட்டிகிட்டு போகிறான், அடித்து காலி, மூத்தா போயிட்டான். எப்படி மரணம் வருகிறது பாருங்கள். பார்க்கவே முடியும். ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு அந்த வண்டியை தொடுவதற்கு கூட மனம் வருமா? வண்டி வாங்கி கேட்கிறான். அவனுடைய பிடிவாத குணத்தால் அவன் என்னென்னமோ செய்கிறாங்கிறதுக்காக வேண்டி இவர்கள் பயந்து கொடுத்தார்கள். எந்த பயத்தோடு கொடுத்தார்களோ அந்த பயமே, அந்த வண்டியே அவனை மரணத்திற்கான ஒரு காரணமாக அமைந்தது என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். அப்போ குழந்தைகளுடைய அந்த இழப்பு இருக்கிறதே, அந்த மரணம் இருக்கிறதே, அது ஒரு நிராசை, ஒரு விரக்திக்கு போகும். ஆனால் இஸ்லாமியர்கள் போகாமல் அப்படியே வளைந்து அல்லாஹ்வின் பால் திரும்ப வேண்டும். அல்லாஹ் கொடுத்தான், எடுத்துக்கொண்டான், அவ்வளவுதான். கருவறையில் இருந்து எடுத்துக்கொண்டாலும் சரி, கருவறையில் இருந்து வெளியே எடுத்தாலும் சரி, சில ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்தாலும் சரி, அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் எடுத்தான் என்ற நம்பிக்கை இருக்கிறதே, அது வர வேண்டும். காணாமல் போய்விட்டால் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவங்கள் வர வேண்டும். அல்லாஹ்வுக்கு எதிரான சித்தாந்தங்களோ அல்லாஹ்வுக்கு எதிரான குற்றங்களோ செய்யக்கூடாது. ஜோதிடங்கள் பார்த்து அந்த குழந்தையை கண்டுபிடிக்கக்கூடிய அவலங்கள் இஸ்லாமியர்களிடத்திலே ஜோதிடக்காரர்களால் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடித்தால் அவன் ஏங்க ஒரு நாள் ஃபுல்லாக அலைந்து ₹1 நாணயம் கூட பெறாமல் ஜோதிடக்காரன் திரும்புகிறானே, அவனுக்கு அந்த ஞானம் இருந்தால், அந்த அறிவு இருந்தால் அவன் என்ன செஞ்சிருப்பான்? அன்றைய நாள் அந்த ஊரை விட்டு, அந்த தெருவை விட்டு எங்கே இருக்கிறதோ அங்கே பிழைப்பை தேடி போயிருக்க முடியுமே. அந்த அறிவு கூட இல்லாத மனிதர்களாக உலகத்தில் வாழ்கிறாங்க. இஸ்லாமியர்கள் இப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலை, என்னுடைய துக்கம் எல்லாமே அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறேன் என்று சொல்லி முறையிட்டு கொண்டே இருந்தார்கள். சரி, காணாம போயிட்டாரு, கிடைக்கணும்ல. அடுத்து ஒரு சோதனை, அடுத்து கடைக்குட்டி இருக்கு பாருங்க, அவரையும் எந்த துளைந்தாரோ அந்த மகன் பிடித்து வைத்துக் கொள்றார். உங்க மனநிலை நினைச்சு பாருங்க. அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கணும். எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம், எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான சூழலுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தள்ளப்பட்டிருப்பார்கள். அழுது அழுது அவர்களுடைய கண் பார்வை போய்விட்டது. குர்ஆனுடைய வரலாறு. ஆனால் நிராசையாகவில்லை. அழுவது கஷ்டம் என்பது இருக்கத்தான் செய்யும். மனதில் இருந்து வரக்கூடிய அந்த கவலை இருக்கிறதே, அது கூடும். வாயில் சொல்லிவிடவோ அல்லாஹ்வுக்கு எதிரான சித்தாந்தங்களை கடைபிடிக்கவே கூடாது என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய நியதி. அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரிடி போல விழுகிறது. உங்களுடைய மகன் திருடி விட்டார், அரசவையில் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அப்பொழுதும் நிராசையாகவில்லை. அப்பொழுதுதான் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அருளில் நிராசையாகக்கூடியவர்கள் காஃபிர்கள் தான் என்று அவர்கள் வாய்மொழியாக சொன்னதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர்கள் ஒருபொழுதும் அந்த நிலைமைக்கு போகல. அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார்கள். ஃபஸபுருன் ஜமீல், அழகான பொறுமையை மேற்கொள்றேன் என்று சொல்லி பொறுமையை கடைபிடித்தார்கள். அல்லாஹ் அவர்கள் அனைவருமே ஒன்று சேர்த்தான் என்ற வரலாறு சூரத்து யூசுஃபிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்று சொன்னால், அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம், அவர்கள் அந்த விரக்திக்கு செல்லாமல் அல்லாஹ்விடத்தில் பாதுகாத்து கொண்டார்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டார்கள் என்பதுதான் அவர்களுடைய வரலாறு தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. அதே போல் அடுத்து பாருங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன கேட்டார்கள்? குழந்தைகள் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயோதிக பருவத்திலே குழந்தை கொடுத்தானோ அதே போல அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பொறுப்பு, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் மக்தஸில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்புகள் எல்லாம் ஏற்றவர்கள் சென்று வருகின்ற பொழுது அதிசயத்தை பார்க்கிறார்கள். பேர் அதிசயம் நடக்கிறது. அவர்கள் வருவதற்கு முன்னாடியே அங்கே உணவு இருக்கிறது. அன்னாளுக்கு ஹாதா காலையா மரியம், அன்னாளுக்கு ஹாதா காலத்து ஹோமின் இந்தில்லா, மரியமே நான் வருவதற்கு முன்னாடி உனக்கு உணவு இருக்கிறது, இது எங்கிருந்து பெற்றாய் கேட்டார்கள். உடனே சொன்னாங்க, மின் இந்தில்லா, அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது உணவு. உடனே அங்கே என்ன செய்கிற, ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா கால ரப்பி ஹப்லி
மின் லதுன்க துர்ரியத்தன் தையிபா இன்னக ஸமீஉத் துஆ. எப்படி அழுத்தம் பாருங்க. அல்லாஹ்விடத்தில் உடனே பதிவு செய்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு குழந்தையை கொடு, எனக்கு குழந்தையை கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. அல்லாஹ் கொடுக்குறான். அவர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்ற பொழுது அவங்க சொல்கிறாங்க, இன்னி வஹனல்லாலும் இன்னி வஸ்தால ராசு ஷைபா, எனக்கு எல்லாமே பலவீனமாகி விட்டது, முடி நரைத்து விட்டது, எல்லாம் தோள்கள் எல்லாம் சுருங்கி விட்டது, ரொம்ப பலவீனமாக இருக்குது, இந்த நேரத்தில் குழந்தை பெறுவேனா? ஆனால் விரக்திக்கு போயிட்டாங்க நினச்சிடக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தனால அல்லாஹ் பதிலளித்து கொடுக்குறான். எந்த வயசில்? அவர்களுடைய வயோதிக வயதில் கொடுக்குறான். அதற்கான அத்தாட்சியில் கேட்குறாங்க, எல்லாத்தையும் காட்டுறான். அடுத்து அல்லாஹ் அவர்களுக்கு அழகான பெயர் சூட்டப்பட்ட குழந்தையை யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுக்கிறான். யோசித்து பாருங்கள், என்ன அற்புதம் அது! நிராசைக்கு போய்விடக்கூடிய சமூகமா? இப்படியே பட்டியலிட்டு கொண்டே போகலாம். இறுதியில் நம்முடைய சமூகத்திற்கு வந்து விடுவோம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு. ஏன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா நபிமார்கள் வரிசை தானங்க அப்படின்னு சொல்லி லேசாக தட்டுற மாதிரி தெரியும். இல்லை, நம்முடைய இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுச்சு, எந்த அளவுக்கு பாதிப்புக்கு ஆளானாங்க. மக்காவில் தன் பிறந்த மண்ணில் வந்தேரிகளாக இல்லை, நாடோடிகளாக வந்தவர்கள் அல்ல. அவர்கள் இன்றைக்கு பேசுகிறார்கள், அதை பார்த்து பயப்படுகிறோம். அதை எதிர்கொள்ள தராணியற்றவர்கள் போல யோசிக்கிறோம், நிராசையாகிறோம். ஆனால் தன் சொந்த மண்ணிலே 53 ஆண்டுகள் வாழ்ந்த இறை தூதர் அவர்கள் கிட்டத்தட்ட நபியாக அறிமுகம் செய்த பிறகு அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு, எவ்வளவு கொடுமைகள், அவர்களுடைய தோழர்களுக்கு ஏற்பட்ட கொடுமைகள் எவ்வளவு. அப்போதான் ஹப்பாப் பின் அர்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க போன்றவங்களாம் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்குறாங்க, அல்லாஹ் தஸ்தஅஜுல்லனா, எல்லாவிடத்தில் எங்களுக்கு நீங்கள் உதவி தேட வேண்டாமா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எங்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டாமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்ட உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொன்னார்கள், என்ன நினைத்து கொண்டீர்கள்? நீங்கள் ரொம்ப ஈஸியாக ரொம்ப வேகமாக என்ன செய்கிறீங்க? உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் உதவிகள் கேட்கிறீர்களே. இன்னர் ரஜுல கபலக்கும் கான யம்ஷுது பி அம்ஷாத்தில் ஹதீத் மா தூன அலுமுஹு மின் லஹ்மின் வ அஸபின். உங்களுக்கு முன்னால் சென்ற அந்த சமூகம் இருக்கிறதே, நபிமார்களுடைய நபிமார்கள் மட்டுமல்ல, அந்த சமூகமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஆனால் நிராசைக்கு செல்லவில்லை சகோதரர்களே, அதுதான் தலைப்பு. அந்த சமூகம் எப்படி வாழ்ந்தது தெரியுமா? ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி அந்த சமூகத்தை அப்படியே நிற்க வைத்து இரும்பிலானால் சீப்புகள் கொண்டு அவர்களுடைய சதைகளை அப்படியே கிழித்தெடுத்தார்கள். அவர்களுடைய எலும்பு மாத்திரமே அவர்களுடைய உடலில் எலும்பு கூடாக நின்றது. வயன் சுர்பில் மின்ஷார் ஃபர்கத்தைனி நான் எஸ்ரிப் தாலிக் அன் தாலிக். இன்னும் சிலர்களை நிற்க வைத்து ரம்பத்தால் 2 கூறுகளாக பிரிக்கப்பட்டார்கள். யோசித்து பாருங்க. அப்படி பிரிக்கப்பட்ட பொழுது அவர்களுடைய தீன் அவர்களை விட்டு செல்லவில்லை. தீன் ஓடி இருக்கணுமா இல்லையா? எவ்வளவு பெரிய விரக்தி, எவ்வளவு பெரிய நிராசைக்கு போயிருக்கணும். ஆனால் செல்லவில்லை. சொல்லிப்பட்டு சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸின் பியதிஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையா சொல்றேன், ல யதுஹரல்லாஹு ஹாதல் அம்ர ஹத்தா யஸீர ராக்கிபு மின் ஸன்ஆ இலா ஹத்ரமௌத். உங்களுக்கு ஒரு சுப செய்தியை சொல்றேன். உங்களுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நீங்கள் வாகனத்திலே இந்த சன்னா என்ற இடத்திலிருந்து ஹதரமௌத் என்ற இடம் வரைக்கும் நீங்கள் எந்த விதமான பயமில்லாமல் நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருவான் என்ற ஆறுதலைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு வசனத்தை ஓதி காட்டினாங்க. அம்மா ஹஸிபத்தும் மன் ததுகுலுல் ஜன்னா, சொர்க்கம் போய்விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? ஐயத்துக்கும் மஸலுல்லதீன ஹலவ் மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் சென்றவர்களுக்கு வராத மஸ்ஸத்துல் பஸா வல்லர்ரா வஸுல்ஸிலு ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப். எவ்வளவு பெரிய கஷ்டம், கடுமையான சோதனைகள், கடுமையான கஷ்டங்கள். பூமியில் அவர்கள் வாழ முடியாத அளவிற்கு ஜில்சால், பூகம்பம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலை குலைந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் அவர்களும் அவர்களை சார்ந்த நபியும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினாங்க. மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும்னு கேட்டாங்க.
அல்லாஹ் சொன்ன அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீம், இதோ நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி சமீபமாக இருக்கிறது என்று அல்லாஹ் ஆறுதல் கூறினான் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டி ஆறுதல் படுத்தினார்கள். துவா செஞ்சிருந்தால் உடனே கிடைக்கும், ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். அவ்வளவு பெரிய ஒரு அன்புக்குரியவர் தான். இருந்தாலும் ரப்போடு இணைய வேண்டும், ரப்போடு தொடர்புகளை வலுப்படுத்த வேண்டும். நிராசை என்பது வந்துவிடவே கூடாது, விரக்தி என்ற நிலை வந்துவிடவே கூடாது என்பதற்காக வேண்டி இப்படி பாடங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்து காட்டி பண்படுத்தி நீங்களும் பண்படுங்கள் என்று நமக்கு போதித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த போதனையின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை வர வேண்டும். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஹிஜ்ரத் போகிறாங்க. போகும் பொழுது சௌர் என்ற குகையிலே தஞ்சம் புகுந்து இருக்கின்ற பொழுது கூட தன்னுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள கொண்டு போயிருக்கிறாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்கிறாங்க, லவ் நதர அஹதுஹும் தஹ்த கதமைஹி லரானா. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நம்மை நெருங்கி விட்டார்கள், நம்முடைய அந்த தங்குமிடத்திற்கு முன்னாடி வந்து நிற்கிறார்கள். அவர்கள் லேசா குனிந்து பார்த்தால் நம்மளை பார்த்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். இறை தூதர் அவர்கள் அந்த விரக்தி நிலைமைக்கு போக விடாமல் எப்படி இழுத்து கட்டினார்கள். உடனே கேட்டார்கள், யகூலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா லன்னுக பிஸ்னைனி இல்லாஹுமா சாலிசுஹுமா. என்ன எண்ணிக்கொண்டீர்கள் தோழரே, 2 பேர் இருக்கிறோம் என்று தானே எண்ணி பேசுகிறீர்கள், மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதை பதிய வைத்தார்களே. ஒரு ஆள் தனியாக இருக்கிறேன், கூட அல்லாஹ் இருக்கிறானே, அதை விட வேறு எவன் உலகத்தில் வெற்றி கொடுக்க போகிறான்? யோசிக்க வேண்டாமா? உலகத்தில் யாருனாலும் உதவி செய்ய முடியும்? கட்டிய மனைவி இருந்தாலும் உதவி செய்ய முடியுமா? கீழே விழுகப் போகிறேன், அதிலிருந்து பாதுகாக்கக்கூடியவன் அல்லாஹ் தானே. நெருப்பு பற்றி வருகின்றது, பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இழுத்தால் கூட முடியாது, ரப்பு என்னை பாதுகாத்தால் வெளியே ஓர முடியும். அதான சான்று கூறிக்கொண்டிருக்கிற. எத்தனை இடங்களில் நெருப்புகள் பற்றி எரிந்தது, எல்லோரும் மரணித்தார்களா? இல்லையே. ரப்பு யாரை வெளியே கொண்டு வர வேண்டுமோ கொண்டு வந்து கொண்டுதானே இருக்கிறான். எத்தனை இழிபாடுகளிலே உள்ளே சிக்கியவர்கள் அத்துணை பேர்களும் இறந்து விட்டார்களா? இல்லையே. அவர்களில் பலர்களை அல்லாஹ் வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். நீரில் மூழ்கினார்களை அத்துணை பேர்களும் அல்லாஹ் அழித்து விட்டானா? இல்லையே. இப்படியே அடுக்கிக் கொண்டே போகலாம் சகோதரர்களே. எனவே நிராசை என்பது இஸ்லாத்தில் இல்லை, நிராசை என்பது கூடாது. நிராசை நிலைமைக்கு செல்லவே செல்லாதீர்கள். உங்களுக்கு இந்த உலகத்திலே கஷ்டம் என்பது வரும். அப்படி வருகின்ற பொழுது நீங்கள் அதை அழகான முறையில் பொறுமையாக மேற்கொண்டால் அதற்கு பின்னாடி உங்களுக்கு லேஸ் இருக்கிறது. இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா என்று அல்லாஹ் அழுத்தி பதிவு செய்கிறான். கஷ்டத்திற்கு பின்னாடி தான், உழைப்புக்கு பின்னாடி தான் ஊதியம், உழைப்புக்கு பின்னாடி தான் ஊதியம், கஷ்டத்திற்கு பின்னாடி தான் லேசு லாபம். இது உலகத்தின் நியதி. ஆனால் அல்லாஹ்வுடைய நீதி மட்டும் வேறாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது நம்முடைய இயலாத்தனம், நம்முடைய பலவீனம், நம்முடைய அறிவீனம். அல்லாஹ் நம்மளை அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்தாலும், எந்த கஷ்டங்களை, எந்த சோதனைகளை கொடுத்தாலும் அது விரக்தி அல்லது நிராசை நிலைமைக்கு செல்லாமல் அழகான முறையிலே பொறுமையாக மேற்கொள்கின்ற பொழுது அதற்கு பின்னால் அல்லாஹ் லேசான வழியை, அழகான ஒரு வழியை திறந்து விடுவான் என்பதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது என்பதை புரிந்து நிராசை இல்லாத சமூகமாக இஸ்லாமிய சமூகத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் மாற்றி வாழ வைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை பல்வேறு செய்திகளை நமக்கு பாடமாக சொல்லி இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி வாழ்கின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கையும் சரி, நம்முடைய வாழ்க்கையும் சரி மிக சரியான பாதையில், நல்ல பாதையிலே செல்லும் என்பதற்கான பாடங்களாக, படிப்பனைகளாக அல்லாஹ் நமக்கு எல்லா விஷயங்களையுமே அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் மிக மோசமான நிகழ்கால செய்தியாக தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி
சம்பவம் வந்து இன்றைக்கு பேசும் பொருளாக ஆகியிருக்கிறது. 2-3 தினங்கள் பேசப்படும், ஓரிரு வாரங்கள் பேசப்படும், அதோடு மறைந்துவிடும். சட்டசபைக்குள் ஆட்சியாளர்களாக இருந்தால் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் வந்து குரல் கொடுப்பார்கள். அதேபோல் அவர்கள் ஆட்சி செய்கின்ற பொழுது இவர்கள் குரல் கொடுப்பார்கள். இப்படியே ஒரு கடந்துவிட்ட ஒரு செயலாகத்தான் இந்த செயலை வந்து இன்றைக்கு உலகம் முழுவதுமே பார்த்து கொண்டிருக்கிறோம். அது தமிழ்நாட்டிலும் வந்து விதிவிலக்கல்ல. மதுவிலக்கு கொண்டு வந்தால் கள்ளச்சாராயம் பெருத்துவிடும், கள்ளச்சாராயங்கள் அதிகரித்துவிடும். எனவே மதுவிலக்கு கொண்டு வருவது சிறந்ததல்ல என்று யார் ஆட்சிக்கு வந்தாலும் மாறி மாறி இந்த டயலாக்கை சொல்லி சொல்லி மதுவிலக்கு என்பது தமிழ்நாட்டிற்கு உகந்ததல்ல, தமிழ்நாட்டுக்கு சரியானதல்ல என்ற ஒரு பாடத்தை பல ஆண்டுகளாக ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டிலே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு மிகப்பெரிய சோகம் என்னன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 49 அல்லது 50 என்றெல்லாம் கணக்கு சொல்லப்படுகிறது. 200க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்களாக இன்றைக்கு மருத்துவமனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் விட பெரிய கொடுமை என்னான்னு சொன்னால், இதையெல்லாம் இஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப நேக்காக, எவ்வளவு தெளிவாக ஒழிக்கணுமோ அப்படி ஒழிச்சிச்சு. நீங்கள் இஸ்லாமிய சட்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இஸ்லாமிய சட்டத்தை குறை சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் காலம் ஃபுல்லாக குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் இஸ்லாமிய சட்டம் என்றைக்குமே குறைபாடு உள்ளதாக, அது ஏன்னா மனித சட்டம் இல்லை, மனித சட்டங்களாக தான் மாற்றுவாங்க. அது எல்லா நாட்டிலையும் மனிதர்களால் போடக்கூடிய சட்டங்கள் வந்து மாற்றப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த டெட்லைன் கொடுப்பாங்க, அப்புறம் டக்குன்னு மாற்றி போடுவாங்க, இந்த ரூல்ஸை போடுவாங்க, மாற்றி போடுவாங்க. இது எல்லா உலகத்தில் எல்லா நாடுகளும் செய்கிறது. ஆனால் இறை சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாற்றப்படாத ஒன்று. மாற்றினான்னு சொன்னால் அவனை இஸ்லாமிய சமூகம் காலி பண்ணி விட்டுரும். ஏன்னா மாற்றக்கூடாத ஒரு சட்டம் தான் இறை சட்டம், இஸ்லாமிய சட்டம். இறை தூதருக்கு முன்னாடி வந்த சட்டங்கள் மாற்றப்பட்டு போச்சு, அது வேறு. இந்த இறை தூதர் வந்த பிறகு இஸ்லாமிய சட்டம், இறை சட்டம் எல்லா மக்களுக்கும் உகந்த சட்டம். காரணம், இந்த குர்ஆன் இருக்கிறதே எல்லா மக்களுக்குமானது, இஸ்லாமியர்களுக்கானது அல்ல. அப்போ இன்னைக்கு தான் இந்த மது குடிப்பிரியர்கள் இருக்கிறார்களா உலகத்தில்? நீங்கள் மதுவிலக்கு கொண்டு வந்தால் தமிழ்நாட்டில் மது பெருக்கெடுத்து ஓடும்னு சொல்கிறீங்க. எது கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடுங்கிறதுக்காக வேண்டி வச்சுக்கிட்டு நீங்கள் அது மூலமாக அரசு நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, அது வேறு. ஆனால் இந்த உங்களுடைய குடியெலாம் இருக்குல்ல, இது ஒரு குடியே கிடையாது. நீங்கள் ஒரு 1/2 லிட்டரு 1 லிட்டரு வாங்கிறதுக்கு படக்கூடிய கஷ்டங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் பெரிய கஷ்டப்படுறான் வாங்கிறதுக்கு. கஷ்டத்தோட கஷ்டமாக தான் என்ன செய்கிறான், வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அரபு மக்கள், எந்த மக்களுக்கு இந்த குர்ஆன், எந்த சமூகத்திற்கு குர்ஆன் நேரடியாக இறங்குச்சோ, இறை தூதர் எந்த நாட்டில் இருந்தாங்களோ அந்த மக்களுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது அவர்களெல்லாம் குடித்தவர்களெல்லாம் மொடா குடியர்கள். சும்மா 1/2 லிட்டரு 1 லிட்டரு குடிச்சிட்டு அப்படி ஒரு மாதிரி ரோட்டையெல்லாம் அழைப்பிட்டு வர்றதில்லை. அழகாக என்ன செய்வாங்க, வீடுகளில் உட்காந்து அவங்க வந்து மதுப்பிரியர்களுக்கு வந்து இன்றைக்கு எப்படி காவா, டீ போன்றவைகள்லாம் விநியோகிக்கப்படுகிறதோ அதுபோல் அவர்களுக்கு அந்த மது வந்து விநியோகிக்கப்படும். அவங்க வந்து காவா குடிக்கிற மாதிரி, டீ குடிக்கிற மாதிரி குடமாக மொடாமாக குடிச்சிக்கிட்டு இருந்தால் அந்த மக்கள் தான். இப்போ இவங்களுக்கு சட்டத்தை இறக்கணும். அப்போ சட்டத்தை இறக்கும் போது பாருங்கள், உடனடி மதுவிலக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கணும். அல்லாஹ் சொல்லலை, ஆனால் கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரியாக மனசு உறுத்துது. அல்லாஹ் சொல்கிறான், யஸ்அலூனக அனில் ஹம்ர் வல் மைசிர். நபியே உங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க, மதுவை பற்றி, சூதாட்டத்தை பற்றி உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர் வ மனாஃபிஉ லின்னாஸ். அதில் அதிகமான தீமைகள் இருக்கிறது, கொஞ்சம் நன்மை இருக்குது அப்படிங்கிற செய்தியை வந்து அல்லாஹ் பதிவு பண்ணான். இந்த இடைவெளி போதுமில்ல, கேப் நம்ம ஆளுகளுக்கு. எங்கள் சட்டத்தில் அந்த சின்ன ஓட்டை இருக்கோ அதை பயன்படுத்திட்டு 99 வந்து அப்படியே விட்டுறது. அவங்க என்ன செஞ்சாங்க, கரெக்ட், கொஞ்சம் பிரயோஜனம் இருக்குன்னு நல்லா சொல்கிறான்ல, அதை வச்சு அடிப்போன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் பார்த்தான், சரி, ஏன்னா இது உடனே பிரேக் போட்டால் நீங்கள் போயிட்டு டக்குன்னு பிரேக் அடிச்சிங்கன்னா ஒன்று நீங்கள் மோதி சாவீங்க, அல்லது உங்களை வந்து பெல்ட் இறுக்கி நெஞ்சு ஒரு மாதிரி பலவீனமாக இருந்தால் மூத்தாவீங்க, எது வேணாலும் நடந்தால் நெஞ்சு எலும்பு கூட நொறுங்க வாய்ப்பு இருக்குது அடிச்சிங்கன்னா. அப்படி எந்த டிரைவரும் பிரேக் அடிக்க மாட்டாங்க, ஒரு மாதிரியாக போய் தான் அடிப்பாங்க. அதெல்லாம் தெரியும், ஓட்டுறவங்களுக்கு தெரியும். அப்போ ஓங்கி இழுத்து அடிக்கவே முடியாது, அடிக்கக்கூடாது. அப்படி அடித்தோம்னு சொன்னால் அதனுடைய வேகம் பயங்கரமாக ஆகிடும். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த மொடா குடியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள்
அதில் தீமை அதிகமாக இருக்குது, கொஞ்சம் யோசிச்சுக்கிடுங்கிற மாதிரி சட்டத்தை சொன்னால் அப்பையும் விட தயாரெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து கூப்பிட்டா யா யுஹல்லதீன ஆமனு லா தக்ரபு ஸலாவ அன்தும் சுகாரா. அடுத்து ரெண்டாவது கூப்பிட்றான், வாங்க ஈமான் கொண்டவர்களே, லா தக்ரபு ஸலாவ அன்தும் சுகாரா, போதையான நிலைமையில் தொழுகைக்கு வராதீர்கள் அப்படின்னா சட்டத்தை போட்டான். சரி, அது ஒரு லைன் தானே, லூப் லைன் தானே, இன்னொரு லைன் கிடச்சிருச்சுல. நைட்டு இஷா தொழுதுட்டு போய் அடித்து மட்டையை விட்டோம்னா ஃபஜ்ருக்குள்ளே கிளியர் ஆகிடும், ஃபஜ்ருக்கு எந்திரிச்சு வந்தோம்னா சாதாரணமாக வந்துடலாம் அப்படிங்கிற திட்டம் போட்டு அப்படியும் அடிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா பகலில் அடித்தா கொஞ்சம் அது தெளிகிறதுக்குள்ளே வக்து டக் டக்குன்னு வந்துடுமே, கொஞ்சம் ஃபஜ்ர்லேருந்து லொஹர் வரைக்கும் வேண்டாம், கொஞ்சம் டைம் வந்து அதிகம், அதுக்குள்ளே அது போகுமா என்னோட எனக்கு தெரியல, அந்த ஆய்வுலாம் பண்ண முடியலை. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இடைவெளி வந்து ரொம்ப கம்மி, டக் டக்குன்னு அது போதை போக வாய்ப்பு இல்லை. ஆனால் நைட்டு பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் வித்தியாசமாக இருக்குது, காலத்துக்கு ஏற்ப மாறுது. அப்போ அடித்தேன் அப்படின்னு சொன்னால் அங்கே பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அது ஒரு லைனில் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, அப்போ ஓரளவு பக்குவப்பட்டாங்க இல்லையா. நீ ஒரு அரசாக இருந்தால் என்ன செய்யணும், ஒன்று இந்த சட்டத்தை அமல்படுத்து, உனக்கு சட்டம் தெரியலையா குர்ஆன் சட்டத்தை எடுத்து அமல்படுத்து. ஏன்னா இது வந்து ஏன் சட்டம் இல்லை, உனக்கு எனக்கு உலக மக்கள் எல்லாத்துக்கும் கொடுத்த இறை சட்டம், இது எனக்கான சட்டம் இல்லை, உலக மக்களுக்கான சட்டம். அதை நீ புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தினீன்னா அது சக்சஸ், அது வெற்றி இருக்கிறது, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அப்புறம் என்ன ஆச்சு, அல்லாஹ் வந்து இப்படிலாம் செய்கிறீங்கல்ல, அடுத்து வந்து உங்களுக்கு ரூல்ஸை கடுமையாக்குறேன்னு சொல்லிட்டு இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். மது, சூது, அம்பெறிந்து குறிவாய்ப்பது எல்லாமே பாவமானது, அசுத்தமானது, அதிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சட்டத்தை இறக்கின உடனே அப்படியே மதீனா நகரம் பூரா பரவுது. மது தடை செய்யப்பட்டு விட்டது, மது ஹராமாக்கப்பட்டு விட்டது. மது ஹராமாக்கப்பட்டு விட்டதா, உடனே எடுத்து கடை கொஞ்சம் குடிச்சிருவான்னு இல்லை, உடனே தெருவில் தூக்கி ஊற்றுறாங்க. சுப்ஹானல்லாஹ், எந்த சமூகம். வரலாறு வர்ணிக்கிறது மது ஆறு ஓடியது இந்த வசனம் இறங்கிய பிறகு. இன்னைக்கு எல்லாம் எடுத்து ஊத்துறான்னு சொன்னால் மது ஆறெல்லாம் ஓடாது, மட்டும் தான் தயார் பண்ணி வச்சிருக்கிறான், அதுக்கே இந்த அளப்பல். அப்போ அவர்கள் மது ஆறு ஓடக்கூடிய அளவிற்கு பீப்பாயாக தயார் செய்து வச்சுருந்தாங்க. அந்த மக்களுக்கு இந்த சட்டத்தை போட்ட உடனேயே அவர்கள் அதிலிருந்து விலகினார்கள். அதையும் மீறி அவர்கள் ஏதாவது தவறு செய்தால் இறை சட்டம் அவர்கள் மீது பாய்ந்து அந்த சட்டத்தின் அடிப்படையில் தண்டிக்கப்படுவார்கள் என்ற பயத்தோடு அவர்கள் அதிலிருந்து அப்படியே விலகி வாழ்ந்தார்கள் என்பதுதான் வரலாறு. ஆனால் இன்றைக்கி அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், அதாவது வந்து இங்கேருந்து தீயில கருகி எதிர்பாராத ஒரு விபத்தாக போகிறாங்க. அவங்களுக்கு நஷ்டஈடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காணு, இவர் பெரிய தியாகி மாதிரி இவருக்கு வந்து 10 லட்சம் ரூபாய். என்ன அறிவு உனக்கு கேட்டால் அவங்களுடைய வாரிசுகளுக்கெல்லாம் வந்து அவங்க வாரிசு என்ன செய்வாங்க, அவங்களுக்கு கொடுத்தானே ஆகணும். ஓகே, இன்னொருத்தன் சொல்கிறான் 25 லட்ச ரூபா கொடுக்குறான், பெரிய குடும்பம் அது. இந்த அறிவாளி விட அந்த அறிவாளி பெருசாக தெரிகிறான். இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா வரும்போது சொன்னார், ஒரு ஜோக்கெலாம் போடுவாங்கல்ல, மீம்ஸ்லாம் அதில் போட்டிருக்காங்க, பக்கத்து வீட்டு பொண்டாட்டி அடிக்கிறாளாம், டம்முன்னு அடிச்சு நீ செத்துருதுன்னா 10 லட்ச ரூபா கிடச்சிருக்குன்னு சொல்லி அடிக்கிறாளாம், மீம்ஸ் போட்டு விட்ருக்கான். கொடுமை இல்லது, கேவலம் இல்லது. இப்போ என்ன செய்வான் அடுத்து, போன வருஷம் மே மாதம் 23ஆவது வருஷம் விழுப்புரம் மாவட்டத்தில் 21 22 பேரை மௌத்தா போகிறாங்க. இந்த ஆட்சியில் தான் அப்படி நடந்திருக்கு. இப்போ இன்றைக்கும் இப்படி நடந்திருக்கு. இதற்கு தீர்வாக வந்து இன்னும் என்னென்னமோ இப்போ அறிவிச்சிருக்காரு. இப்போ அங்கே நடந்துகிட்டு இருக்குல்ல, சட்டசபை நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு, அந்த குடும்பத்தில் உள்ள சிறுவர் சிறுமிகளுக்கு என்னென்னமோ அறிவிச்சிருக்காங்க. அவசரத்தில் பார்க்க முடியல, 10 லட்ச ரூபா மட்டும்தான் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு, பார்த்தாச்சு. பாக்கி என்னென்னமோ சொல்லியிருக்காரு அந்த குடும்பங்களுக்கு. நீங்கள் இப்படி கொடுக்கறனால தீமைகள் வளருமா ஒளியுமா அப்படின்னு சொன்னால், என்னுடைய பார்வையில் தீமைகள் வளரத்தான் செய்யும், தீமைகள் ஒளியாது. சரி, அடுத்து என்ன செய்யணும்? இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியர்கள் செஞ்சுருக்கிறாங்க. இவர்களுக்கு துணை போனவர்கள்லாம் யார் அப்படின்னு சொன்னால், மேல்மட்டத்தில் இலாக்காவே இருக்கு, மது விலக்கு இலாக்கா வச்சிருக்குது. இலாக்கா எதுக்கு? இந்த இலாக்கா எதுக்குன்னு கேட்குறேன். இந்த இலாக்கா சரியாக செயல்படணும்னா, செயல்பட என்ன செய்யணும்?
சஸ்பெண்ட் பண்ணுறாராம். என்ன பண்ணி என்ன இடைநீக்கம் பண்ணி என்னையா பிரச்சனை? அவனை அடியோடு அவனை வந்து அரசு வேலைக்கு போக முடியாத அளவுக்கு அவனை தூக்கு. இப்போ நீ கொண்டு போய் வேறு ஒரு மாவட்டத்தில் போட போகிற பாரு, அங்கே உள்ள மக்களை கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுக்க போகிறான். 3 மாதமோ 6 மாதமோ கழித்து இடைநீக்கத்துக்கு பிறகு இவங்களை எல்லாத்தையும் கூட்டு எங்கேயாவது போடுவீல. ஏன்னா ருசி கண்டிருக்கிறான், மாமூல் வாங்கி ருசி கண்டிருக்கான். மாமூல் இல்லாமல்லாம் விட்டுருக்க மாட்டான், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. மாமூல் வாங்கி விட்டான்ல, இந்த மாமூல் வேடு என்ன செய்வான்? அங்கே போனவனே யாராவது பிடிப்பான். அப்போ சபையில் பிடிச்சி இந்த மாதிரி அங்கே செஞ்சுக்கிட்டு இருந்தான் கள்ளக்குறிச்சியில், எங்கே விரட்டி விட்டான். அங்கே இறந்தவனுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை, 10 லட்ச ரூபா கொடுத்துருக்குறான், எந்த நஷ்டமும் இல்லைடா, போடா நீயும் வாழலாம் அவனும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், இறந்து அவன் வாழ்கிறான், பிரச்சனை இல்லை. நானும் வாழணும், இப்போ வாழ முடியல, அதனால் நீ ஒன்று ஆரம்பின்னு சொல்லி ஆரம்பித்து திரும்ப ஏகமுகமாக நடக்க போகுது. இதான் நடக்க போகுது. அப்போ இது தீர்வு என்னடா? அவர்களை அடியோடு வேரோடு பிடுங்கி அரசு வேலை இல்லை அப்படிங்கிற அரசு வேலையிலிருந்து அனாதைகளாக அவர்களை ஆக்கணும். அது எல்லா பேர்த்தையும் சரி. 2 முஸ்லீம் என்ன பாவம் செஞ்சானோ தெரில, 2 மினிஸ்டராக கொடுத்துட்டு டக்குன்னு பிடுங்கியாச்சு. நேற்று இந்த மதுவிலக்குக்கு ஒரு மினிஸ்டர் இருக்கதா சொல்லப்படுது. இருந்தால் என்ன செய்யணும்? பிடிங்கிருக்கணும்ல, கேட்குறானுல்ல. நீ முஸ்லீம்களோட காவலர் தான், முஸ்லீம்களோட காவல் நம்பி தான் ஓட்டு போடுறாங்க, ரைட்டு. நீ என்ன செஞ்சுருக்கணும்? குறைஞ்சபட்சம் அவங்கள சுத்தமாக வேலையிலிருந்து தூக்கியிருக்கணும். அந்த இலாக்காவுடைய மந்திரி இருந்தால் மந்திரியே தூக்கி கழட்டியிருக்கணும். அப்போ எதுவுமே செய்யலங்கும் போது அப்போ கையாளாகாத ஒரு ஆட்சி தான் யார் வந்தாலும் நடத்துவார்கள் தமிழ்நாட்டிலே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூக்குரல் 3வது மனிதர்கிட்ட ஒழிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. அது உண்மையோ என்று என்ன தோன்றுதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. வந்தால் என்ன அவங்கிறது அது வேற. அப்போ அழகான தீர்வு இஸ்லாம் என்ன கொடுக்குன்னு சொன்னால், இந்த மதுவில் இருந்து விடுபட அழகான வழி மது ஒழிப்புத்தான் என்பதை அழகாக சொல்லுது. அதுலேயும் போய் கேவலமாக ஒரு முஸ்லீம் மாட்டியிருக்கான். வேதனையா இல்லை? இல்லை இந்த செய்தியை பதிவு பண்ணோம்ல. 49 பேரில் மௌத்தா போனவனும் ஒரு முஸ்லீமா. இந்த கள்ளச்சாராயத்தை குடித்து மௌத்தா போயிருக்கிறான். அவனை பார்க்கத்தான் எல்லாம் வந்துருக்கானோ. ஈமச்சடங்கு வந்தால் அங்கே என்ன செய்கிறான்? இப்போ நான் சொன்னேன்ல, அப்படி காவா டீ ஊற்றி கொடுக்குற மாதிரி இப்போ அவங்களுடைய வழக்கத்தில் கிராம பகுதியில் டீ காஃபிலாம் விட்டுவிட்டு மதுவை ஊட்டி கொடுக்குறது. இப்போ மதுவை ஊற்றுறதுக்கு இது 100 ரூபா 200 ரூபாய்க்கு வாங்குறது கட்டுப்படி ஆகாது. இது 200 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 20 பேர்த்துக்கு கொடுக்கலாங்கிற மாதிரி தயார் பண்ணி தர்றான். அதை அப்படியே ஊற்றி கொடுக்க வேண்டியது. குடித்தா எல்லாம் வந்து என்ன செய்கிறான்? மூத்தாகிட்டு இருக்கான். அதில் நம்மளும் போயிருக்கிறான். நீங்கள் கேட்கலாம், மௌத்துக்கு போகக்கூடாதா? மௌத்து விசாரிக்க போயிருந்தால் பிரச்சனை இல்லையே. மௌத்து விசாரிக்க போயிட்டு வந்து என்னமோன்னு சொல்லி குடிச்சிட்டியா என்ன? அது அறிவில்லாமே குடிச்ச. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ், என்ன குடும்பம் அது? அந்த குடும்பம் தான். யாராவது எவ்வளவு கேடு கெட்ட ஒரு சூழலில் அறிவிலி சமூகமாக இந்த தமிழ் சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. குஜராத்தில் பீகாரில் சுத்தமாக மது ஒழிப்பு நடந்திருக்கிறது. கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடுது. கள்ளச்சாராயத்துடைய சாவுகள் கூடிக்கொண்டிருக்கிறதாங்க. அது பேசும் பொருளாக ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் இங்கே கொண்டு வந்து சட்டத்தை கடுமையாக்கி சட்டத்தை முறையாக்கி அதற்கான நல்ல மக்களை தேடி நீ போட்ட அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த மது விலக்கின் மூலமாக தமிழகம் வந்து ஒரு வெற்றிக்குரிய ஒரு மாநிலமாக மாறும் என்பதில் ஐயமில்லை. எனவே நமக்கான பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், இது எங்கேயோ எரிந்த ஒரு விஷயம் அப்படி சொல்லி நினச்சிடாதீங்க. அடுத்து நான் வந்து ஈதுடைய உரையில் கூட சொன்னேன், போதைப் பொருள் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது இளைஞர் பட்டாளங்களை. அதை நீங்கள் மறந்துடாதீங்க. இங்கே சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் தரட்டும், பரக்கத்தை தரட்டும். ஆனால் அங்கே நம்முடைய இளைஞர்கள் என்ன மாதிரியான சூழலில் போயிட்டுருக்காங்கிறதால வலை விரித்து அவர்களுக்கு இந்த போதைப் பொருள்களை அப்படியே வசமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு பக்கம் சிக்கிக்கிட்டு இருக்கான் நம்மாள். அதனால் உங்களுடைய குழந்தை நல்லா படிக்கிறாரு, நல்லா ஓதுறாரு,
நல்ல தொழுகிறாரு, அதே மாதிரி நல்ல குணமுடையவராக இருக்கிறார் என்ற அந்த ஆய்வும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறீங்க என்ற ஒரு விழிப்புணர்வுக்காக வேண்டி தான் இந்த செய்தியை உங்கள்கிட்ட நான் பதிவு செய்கிறேன். எல்லாம் அல்லாஹ் நம்முடைய சமூகத்தை இது போன்ற தீமைகளிலிருந்து பாதுகாத்து நம்முடைய சமூகத்தை இஸ்லாமிய சமூகம் எப்படி வாழ அல்லாஹ் விரும்புகிறானோ அப்படிப்பட்ட சமூகமாக எல்லாம் அல்லாஹ் வாழ வைப்பானாக. வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.